நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் இட்லி கடை. அக்டோபர் 1 படம் ரிலீஸ் ஆகுது. ராஜ்கிரண், நித்யா மேனன்லாம் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் தனுஷ் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஸ்வேதா மோகன் மற்றும் தனுஷோட வாய்ஸில் இன்னைக்கு அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் மேக்கிங் வீடியோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் சூப்பராக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மெலோடியான சாங்ஸ் இப்போ யூடியூப்பில் இட்லி கடை படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு டைரக்டர் கௌதம் தின்னனூரி இயக்கத்தில் அடுத்த படம் கிங்டம். விஜய் தேவர்கொண்டா இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. அனிருத் மியூசிக்கில் படம் அஃபிஷியலாக ஜூலை 31 ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் லாங்குவேஜோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் அஃபிஷியலாக பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஜிவி பிரகாஷ், சரத்குமார் நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படம் அடங்காதே. அடங்காதே படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் அஃபிஷியலாக விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஆகஸ்ட் 27 அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகனோட நடிப்பில் அடுத்ததாக ஆக்ஷன் பேக்கடு படமாக ரிலீஸ் ஆக இருக்க படம் மதராசி. படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டரில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இப்போ இந்த படத்திலிருந்து புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் இன்னும் 40 நாட்களில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூரி நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மாமன். மாமன் படம் அஃபிஷியலாக இந்த வாரம் ZEE5 OTT தளத்தில் அஃபிஷியலாக OTTயில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வாரம் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று காந்தா. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அஃபிஷியலாக இன்றைக்கி ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.